நம்ம இன்னைக்கு வாசிக்க போற சிறுகதை பூமாலை. சூடாமணியோட சிறுகதை வாசிக்கலாமா? அன்புள்ள ரம்யா, உன் கடிதம் கண்டு மிகவும் வருத்தம் அடைந்தேன். சக்கையாய் புலம்பி தீர்த்திருக்கிறாய். என் வருத்தம் நீ துக்கப்படுகிறாயே என்பதற்காக இல்லை, இப்படி இருக்கிறாயே என்பதற்காக. கடைசியில் உன் துக்கம்தான் என்ன? சிறு வயதில் உன் சித்தி உன்னை கொடுமைப்படுத்தினாள். உன் அப்பா தனியாய் உன்னிடம் வந்து, எனக்காக பொறுத்துக்கோமா ரமி, அப்பாவுக்கு உன்கிட்ட கொள்ளை பிரியம், ஆனா சித்தியை நான் கண்டிக்க முடியாது, அப்புறம் வீட்டில் பிரளயம் தான் வரும், எனக்காக பொறுத்துக்கோ என்று சொல்வாரை தவிர உன்னை சித்தி கொடுமையிலிருந்து காப்பாற்ற எதுவும் செய்யவில்லை. உனக்கு 4 வயதாகும் வரை உன் அம்மா உயிரோடு இருந்தால், என் பட்டுச்சுட்டி, என் செல்லக்குட்டி என்றெல்லாம் கொஞ்சி உன் உள்ளங்கைகளில் அவள் முத்தமிடுவது ஏதோ கனவு போல் உனக்கு லேசாக நினைவிருக்கிறது. அந்த கையில் சித்தி சூடு போட்டால் என்ற நினைவு தகிக்கிறது. திருமணமாகி 2 ஆண்டுகள் வரை உன்னை சீராட்டி செல்லம் கொடுத்து உன் சுருள் முடியை சீவி கிருஷ்ணன் கொண்டை போட்டு அழகு பார்த்திருந்த அதே சித்தி, தனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகு உன்னை வெறுத்து துன்புறுத்தலானால் என்ற நினைவு அதைவிட அதிகமாய் தகிக்கிறது. அப்புறம் உன் கணவன் கல்லூரி பேச்சு போட்டிகளில் உன் தர்க்க புலமையை கண்டு பிரமித்து உன்னை மணக்க விரும்பியவர். அவர் பெற்றோர் உன்னை பெண் பார்க்க வந்தபோது உன் சித்தி பேசியதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாய். ரம்யாவியா பிடிச்சிருக்கா உங்க பையனுக்கு? நிச்சயமா இந்த வீட்டு ரம்யா தானா? ஆமாம், அவ அவ்வளவு சிவப்பு கூட இல்லையே. கிட்டத்துல இருந்து பார்த்தாரா? அவன் மேடை பேச்சில் அறிவு ததும்பித்தான். குடித்தனம் பண்ண போற பொண்ணுக்கு எதுக்கு அறிவும் பேச்சும்? எதிர்த்து வாயாடவா? ஏன், பார்க்கவும் தான் அழகா இருக்கா. அது சரி, கழுதை கூட பருவத்தில் அழகாய்தான் இருக்கும். இது எதுவும் உன் நினைவிலிருந்து என்றும் அழியவில்லை. இதைப்போல் எத்தனையோ குரூரங்களை சித்தியிடம் சந்தித்த நீ உணர்ந்த நோவும் அவமானமும் கோபமும் இன்னும் மறக்கவில்லை. 50 வயதாகிறது உனக்கு. 4 மாதங்களுக்கு முன்பு நீ அரை நூற்றாண்டு முடித்த போது உன் கணவர் உனக்கு மல்லிகை மூக்கு டிசைன் தங்க நெக்லஸ் வாங்கி பரிசளித்தார். உனக்கும் நாட்டுக்கும் பிறந்த நாள் பொன்விழா. என் ரம்யா தேவிக்கு அன்பான வாழ்த்துக்கள். அவர் முகத்தில் மலர்ச்சி. பல ஆண்டுகள் முன்பு முதலில் உன்னை கண்டு விரித்திருந்த அதே லயிப்பு. நீ முகம் சுளித்தாய். எனக்கு எழுதியிருக்கிறாய். ஆமாம், தங்க நகை பரிசளித்தால் ஏமாந்து விடுவேனாக்கும். பொன்விழா அது இது என்று அலங்காரமாய் பேசிவிட்டால் போதுமா? பேச்சில் இருக்கும் அன்பு மனசில் இருக்க வேணாமா? கண்ணுதான் அலைகிறதே. அவர் மனசில் என்ன இருக்கிறதோ என்னமோ, உன் மனசில் ஊட்டி இன்னும் இருக்கிறது. அப்போது உனக்கு 25 வயது. நளினி 3 மாத குழந்தை. உன் மடியில் நளினி, சுற்றிலும் உலக மண்டலத்தின் குளிர்ச்சி. தொலைவில் வானத்துக்கு அவா ஊறும் யூகலிப்டஸ் மரங்கள். பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கிறாய். பூங்கலஞ்சத்தின் வர்ண கோலாகலம். டெய்லியே, பிட்டீனியா, கிளாடியோலஸ், சாமந்தி, ரோஜா. பெயர்களை அடுக்குவதால் இன்பம் கூடுமா என்ன? இன்பம் ஒரு பரிபூரணம். கூடுவதோ குறைவதோ அதற்கில்லை. மேடுகளின் உச்சியில் உள்ள மரங்களின் இலை பின்னால் வெப்பத்தை வடிகட்டி தனித்து தரும் மிருதுவான சூரிய ஒளி. சரிவுகளின் சறுக்கை விளையாடும் பட்டு குழந்தைகள். வண்ண வண்ண ஸ்வெட்டருக்குள் ரோஜா கன்னங்கள் குலுங்க பந்துகளாய் உருண்டு வரும் உற்சாக ஒளி குவியல்கள். அவர்களின் களீர் களீர் என்ற சிரிப்பு. நீ அழகின் நடுவில் அமர்ந்திருந்தாய். பிக்னிக் கூடையை திறந்து பிளாஸ்கிலிருந்து சூடான மனமிக தேநீரை ஒரு கப்பில் வார்த்து உன்னிடம் புன்னகையோடு நீட்டினார் உன் கணவர். களைப்பா தெரியறிய ரமி, ஸ்நாக்ஸ் அப்புறம் சாப்பிடலாம், முதல்ல டீயை குடி. நீ கையை நீட்டினாய். உன்னை நோக்கி இருந்த அவர் விழிகள் கன நேரம் அசைந்தன. எங்கே பார்க்கிறார்? நீயும் தலையை லேசாய் திருப்ப கண்ணை கட்டி நிறுத்தும் ஒரு வடிவம். பச்சை நிற சேலையில் அழகின் பூரண அருள் பெற்ற உருவம். கூந்தல் மல்லிகையை விட வெள்ளையாய் புன்னகை. உடன் இருந்தவர்களிடம் ஏதோ சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தாள். இந்த தொலைவில் பேச்சு கேட்கவில்லை. ஆனால் இவள் பேசினால் அந்த பேச்சும் அழகாய்த்தான் இருக்க வேண்டும் என்று எண்ண வைக்கும் தோற்றம். உன் முகத்தில் மலர்ச்சி மறைந்து சுறுசுறுவென்று கோபம் ஏறியது. எனக்கு டீயும் வேணாம், ஒரு இழவும் வேணாம். குழந்தையை பொத்தென்று தரையில் இறக்கிவிட்டு எழுந்து நடந்தாய். உன் மனசில் ஊட்டி இன்னும் மறையவில்லை. அதனால்தான் இப்போது கூட உன் 50ஆம் பிறந்த நாளுக்கு அவர் பரிசளிக்கும் போது பேச்சில் இருக்கிற அன்பு மனசில் இருக்க வேண்டாமா என்று கேட்க தோன்றுகிறது உனக்கு. எப்படி அழுது தள்ளி இருக்கிறாய் இதையெல்லாம் நினைவு கூர்ந்து. சுவரோடாயினும் சொல்லி எழு என்பதற்கிணங்க எழுதுகிறேன் என்று பழமொழியை வேறு துணை காய்த்திருக்கிறாய். நான் சுவர் இல்லை ரம்யா, உன்னுள் இருக்கும் கண்ணாடி. உன்னை நீ என்னில் பார்த்து கொள்ளலாம். இந்த அழுகையெல்லாம் ஒரு பீடிகைத்தான், உச்ச அழுகை வருவதற்கு. சித்தியின் பிள்ளை உனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். ஒரு புது மனிதன் போல் தன்னை அறிமுகம் செய்து கொண்ட பின், அக்கா, சென்ற காலத்தில் ஏதேதோ நடந்திருக்கலாம், அது ஒன்றையும் மனசில் வைத்துக் கொள்ளாதே. என்னை மன்னித்து விடு. நான் உன் சகோதரன் என்ற உரிமையை என்னிடமிருந்து பறித்து விடாதே. அந்த உரிமையின் பேரில் உன் கருணையை எதிர்நோக்கும் தீனனாக இந்த வேண்டுகோளை உன் முன் வைக்கிறேன். அம்மாவுக்கு தீவிர இருதய நோய். சில ஆண்டுகளாக சிகிச்சை அளித்து வந்தும் பயனில்லை. வாழ்வு கோளாறு.
இனி அறுவை சிகிச்சை செய்வதுதான் ஒரே நம்பிக்கை என்று டாக்டர்கள் ஒன்று போல் சொல்லிவிட்டார்கள். என் பொருளாதார நிலை மோசம் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் நான் பணக்காரனும் இல்லை. பட்டுப்போர்த்திய வைக்கோல் பொம்மையான மத்திய வர்க்க குடும்பஸ்தன். அறுதியிட்டு வருவாயில் செலவு போக சேமிப்பு அதிகமில்லை. நிச்சயமாக தொடரும் வைத்திய செலவுகளுக்கு ஈடு கொடுக்கும் செழுமை இல்லை. அதற்காக விதவை தாயை கைவிட முடியுமா? அங்கே இங்கே கடன் வாங்கி பெரும்பாலும் பணம் புரட்டி விட்டேன். ஆனால் சுமார் 30,000 ரூபாய் தேவைப்படுகிறது. தயவு செய்து தந்து உதவுவாயா? தொழிலதிபரான உன் கணவரின் செல்வ செழிப்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த தொகை உனக்கு பெருசில்லை. கேட்கும் உரிமை எனக்கு இல்லை என்று நீ கருதலாம். ஆயினும் என் தாயின் உயிரை காப்பாற்ற, ஒரு மனித உயிரை காப்பாற்ற இந்த நெருக்கடி சமயத்தில் இவ்வுதவியை நீ செய்வாயா அக்கா? என்ன கொழுப்பு என்று நீ வெக்குண்டாய். அக்காவாவது ஆட்டுக்குட்டியாவது. எத்தனையோ காலமாய் தொடர்பு விட்டு போன ஒருவன் இப்போது உதவி தேவைப்படுகிறது என்று உறவு கொண்டாடுகிறானா என்று பொங்கினாய். என் கணவரிடம் பணம் இருப்பது மாற்றா மாமியாருக்கு வைத்தியம் பார்க்கவா என்று நினைத்து பொறுமினாய். உன்னை கொடுமை செய்த சித்தி சாக கிடைக்கிறாள் என்ற எண்ணம் இனிக்கிறது. சாகட்டும் என்று வஞ்சம் தீர்க்கும் எண்ணம் இனிக்கிறது. பின்னே உனக்கென்ன பிரச்சனை? பணம் தர முடியாது என்று உன் தம்பிக்கு எழுதி போட்டுவிட்டு உன் இனிப்பான எண்ணங்களை ரசித்துக் கொண்டிருக்க வேண்டியதுதானே? மாறாக வாழ்க்கையில் உனக்குள்ள குறைகளை எல்லாம் பட்டியலிட்டு போதாததற்கு உன் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், மெனோபாஸ் தொல்லை போன்ற உடல் உபாதைகளை சொல்லி ஒரு பாட்டம் அழுதுவிட்டு நான் எத்தனை கஷ்டப்படுகிறேன், இப்போதும் படுகிறேன். இந்த நிலையில் அந்த பயல் வேறு பணம் கேட்டு என்னை தொந்தரவு செய்கிறானே, இது எனக்கு இழைக்கப்படும் அநியாயம் இல்லையா என்று தன்னிறக்கத்தில் புலம்பி உன் மனசை கொட்டி காற்றில் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாய். இது ஏன்? உன் எண்ணத்தை நான் ஆமோதிக்க வேண்டும் என்பதற்காகவா? என் ஆமோதிப்பு உனக்கு அத்தனை முக்கியமா? ஆனால் எனக்கு குமட்டுகிறது ரம்யா. வருஷக்கணக்காய் வெறும் குப்பையாகவே மனசில் சேர்த்து வைத்திருக்கிறாயே. எப்படி இதனோடு வாழ்கிறாய்? இந்த மக்கிய நாற்றம் அருவெறுப்பா இல்லையா? கசப்பும் வெறுப்புமாக எண்ணங்கள், வெறும் குப்பைகள் மனசில் எடுத்து வைத்துக் கொள்ள உனக்கு பூக்களே கிடைக்கவில்லையா ரம்யா? அதாவது நல்ல விஷயங்களோ இனிய நினைவுகளோ ஏதும் இல்லையா? அம்மா முத்தமிட்ட உள்ளங்கையில் சித்தி சூடு போட்டால் என்று 7 வயதில் நடந்ததை 50 வயதில் அக்கறையாய் நினைவு வைத்துக் கொண்டு அழுதிருக்கிறாயே. வரிசையை கொஞ்சம் மாற்றிப்பாரேன். சித்தி சூடு போட்ட உள்ளங்கையில் அம்மா முத்தமிட்டிருந்தாள். இப்படி நினைத்த அந்த இனிமையில் ஆழ்ந்து போகலாமே. குப்பையை தள்ளு, பூவை எடுத்துக்கொள். தனக்கு ஒரு மகன் பிறந்த பின் சித்தி உன்னை கொடுமைப்படுத்தலானாள் என்பதையே நினைக்கிறாய். தனக்கு ஒரு மகன் பிறக்கும் வரை உன்னிடம் பாசம் பொழிந்தாள் என்பதை நினைத்துக் கொள்ளேன். இன்னொரு பூ, சித்தி உன்னை வெறுத்தாள் என்பதை விட்டுவிட்டு அப்பாவின் அன்பு உனக்கு எப்போதும் இருந்தது என்பதை மனசில் பதித்துக்கொள். குழந்தையான உன்னிடம் இரவில் வந்து உன்னை கையில் ஏந்தி கண்ணை துடைத்து உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று சுருக பாடி கதை சொல்லி படுக்க வைத்து தட்டி தூங்கச் செய்வாரே, அந்த நினைவை உன்னுடன் பத்திரப்படுத்திக்கொள். ஆமாம், அப்பா சித்தியின் கொடுமையிலிருந்து உன்னை காப்பாற்றவில்லை என்பதை வெகு அக்கறையாய் நினைவு வைத்துக் கொண்டு எழுதியிருக்கிறாயே. அப்பாவை பற்றி இந்த நல்ல நினைவை ஏன் குறிப்பிடவில்லை? உன் சித்தியின் விஷப்பேச்சால் உன் கல்யாணம் ஒன்றும் நின்று போய்விடவில்லையே. பேச்சு போட்டியில் உன் அறிவை வியந்தவர் இன்று வரை உன்னிடம் அன்பு மாறாமல் தான் இருக்கிறார். அவர் கண் அழகிய பெண்ணின் பக்கமாய் அலைந்ததாம். பைத்தியமா உனக்கு? அழகை அதன் எந்த வெளிப்பாட்டிலும் ரசிப்பது என்பது மனித இயல்பு. ஊட்டியின் பசுமையான எழில் சூழலில் பச்சை ஆடை உடுத்தி நின்றவள் அந்த கணம் அவ்விடத்தின் உயிர் நாடியாக, அதன் அழகெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக தோன்றியிருக்கலாம். ஏன் கூடாது? உன்னிடம் அவர் அதன் பின் அந்தரீகம் என்றாவது மாறியதுண்டா? விகல்பமில்லாத அந்த பார்வையால் முகம் சுளித்த நீ அதற்கு பதில் அந்த இடத்தின் வண்ண மலர்களும் பட்டு குழந்தைகளும் தன்னென்ற காற்றும் மெத்தென்ற கதிரொலியுமான அழகிய சூழ்நிலையின் இனிமையை மனசில் தேக்கியிருக்கலாமே. உன் மடியில் குழந்தையோடு நீயே அழகின் மடியில் அமர்ந்திருந்த இன்பம் உன் மனசில் புகவில்லையே. தேநீரெடுத்து நீட்டிய அவர் அக்கறை அந்த இன்பத்தின் ஒரு பாகமாய் உனக்கு தோன்றவில்லை. அவர் கண் அலைந்தது என்று ஒரு கசப்பைத்தான் உள்வாங்கிக் கொண்டாய். வேறு நினைவுகளுக்கு எத்தனை சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. டைபாய்டு ஜுரத்தில் நீ படுத்த போது இரவு பகல் பாராத அவர் உனக்கு பணிவிடை செய்ததும், நீ விரும்பி கேட்டிருந்த புத்தகத்தை கொட்டும் மழையில் ஊரெல்லாம் அலைந்து தேடி எங்கோ நாகர்கோயில் ஒரு சிறு சந்து கடையில் கண்டுபிடித்து வாங்கி வந்து உன் கையில் வைத்து உன் முகம் மலர்வதை கண்டு பூரித்து நின்றதும், இவை போன்ற எதுவும் உன் நினைவில் தங்கவில்லை. ஊட்டி கசப்பு ஒன்றைத்தான் இத்தனை ஆண்டுகளும் நெஞ்சில் காப்பாற்றி வைத்திருக்கிறாய். குப்பை சேர்ப்பதில் தான் உனக்கு எத்தனை ஆசை. உனக்கென்ன குறைச்சல் ரம்யா? வளமான வாழ்க்கை, அன்பான கணவன், MSc MCA முடித்து வெளிநாட்டில் கணிப்பொறி உயர்நிலை கல்வி பயிலும் அறிவுமிக்க மகள், எத்தனை பூக்கள் உனக்கு! ஏனெனும் நீ புலம்புகிறாய். இப்போது உன் முக்கிய புலம்பல்
உன்னை கொடுமை செய்த சித்தியின் வைத்தியத்துக்காக அவள் பிள்ளை உன்னிடம் பண உதவி கேட்பது உனக்கு இழைக்கப்படும் அநீதி என்பது. அவள் உயிர் பிழைக்க நீ ஏன் உதவ வேண்டும்? அவள் செத்தால் உனக்கென்ன? சொல்லப்போனால் அது உனக்கு மகிழ்ச்சி அல்லவா தரும்? இருப்பினும் உடனடியாய் தம்பிக்கு ஒரு மறுப்பு கடிதம் எழுதி போடாமல் என் ஆமோதிப்புக்காக காத்திருந்து காலம் தாழ்த்திருக்கிறாய். அப்படியானால் உன் முடியை பற்றி உனக்கே மூளையில் எங்கோ ஒரு சிறு சந்தேகம் இருக்கிறது என்று அர்த்தமா? ஆபத்து என்று கேட்கும் போது உதவ மறுத்தால் அது உனக்குள் எங்கேயோ உறுத்தும் போல் தோன்றுகிறது. அதானே? அவள் இறந்தால் நீ சந்தோஷப்படுவாய் என்ற நினைப்பை விட அதிக கனமாயிருக்கிறதா இந்த உறுத்தல்? இல்லை என்று கூவுகிறாய். பணம் அனுப்ப முடியாது என்று இப்போதே அவனுக்கு எழுதிவிடுகிறேன். காகிதமும் பேனாவுமாய் மேஜையடியில் உட்கார்ந்து விட்டாய். ஒரு நிமிஷம் பொறு ரம்யா, நான் சொல்லும் மிச்சத்தையும் கேட்ட பிறகு எழுது ப்ளீஸ், எனக்காக. சரி சொல்லு, நமக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் அவர்களுடன் வாழ்வது சுலபமான காரியமா? இல்லை, ஒருபோதும் இல்லை. கடைசி மூச்சு வரை நாம் நம்மோடு தானே வாழ்ந்தாக வேண்டும் ரம்யா. ஆமாம், அப்படியானால் நம்மை நமக்கு பிடிக்க வேண்டியது எவ்வளவு அவசியம்? நீ என்ன சொல்ல வருகிறாய்? நீ காப்பாற்றியிருக்கக்கூடிய ஒரு மனித உயிர் உதவி கிடைக்காததால் இறந்து போயிற்று என்றால் அதன் பிறகு உன்னை உனக்கு பிடிக்குமா? உன்னோடு நீ வாழ சகிப்பாயா? சிறிது நேரம் வரை உன்னிடம் பேச்சில்லை, அசைவில்லை. சுவரை வெறித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய். பிறகு பேனாவை மெல்ல மூடி வைக்கிறாய். நெற்றியில் கைப்பதித்து யோசனையில் ஆழ்கிறாய். உன்னை வெறுப்பவளுக்கு இந்த உதவியை செய்தாயானால் அதில் உனக்கு பெரிய லாபம் இருக்கிறது ரம்யா. வெறுப்பு, கசப்பு என்றெல்லாம் மனசில் நீ சேர்த்து வைத்திருக்கும் குப்பை கூலங்கள் அனைத்தையும் இந்த ஒரே செயல், ஒரே வீச்சில் பெருக்கி தள்ளி துப்புரவாக்கிவிடும். அப்படி சுத்தமாகிய இடத்தில் நீ இதுவரை புறக்கணித்து வந்துள்ள நல்ல நினைவுகளை, அந்த பூக்களை எடுத்து வந்து வைத்துக் கொள்ளலாம். அவற்றை அழகான மாலையாய் தொடுக்கலாம். சித்திக்கு உதவி செய்வதன் மூலம் கசப்பு தலை உடைத்து நீ வெறும் விடுதலை உணர்வு அந்த பூமாலையில் ஒரு பாரிஜாத மலர் போல் நடுநாயகமாய் விளங்கும். எனக்கும் குப்பையின் மக்கிய நாற்றம் நீங்கி பூமணம் கமழும். உன் மனசில் குடியிருப்பது கொஞ்சம் வசதியாய் இருக்கும். மீண்டும் பேனாவை எடுத்து திறக்கிறாய். மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொள்கிறாய். என்ன எழுதப் போகிறாய்? உனக்கு பதில் சொன்னதோடு என் வேலை முடிந்தது. இனி உன் இஷ்டம். வரட்டும் ரம்யா, உன் பிரிய ரம்யா. நன்றி.